நாம பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு திரட்டும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் இதுல மேல் மாவு தொடுறதுக்கு கார்ன்ஃபிளவர் வச்சிருப்போம். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவரை லைட்டா தூவிட்டு தேய்ச்சோம்னா மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஈஸியா இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நல்லா ஒட்டாம நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேல் மாவு தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கும் போது அந்த எண்ணெய் கருப்பாகும். ஆனா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது பாருங்க நல்லா விரிஞ்சு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு பூரி போட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. மழைக்காலங்கள்ல நம்ம யூஸ் பண்ற தீப்பெட்டி நமுத்து போயிடும். இந்த மாதிரி இடத்துல நம்ம தீக்குச்சி உரசனம்னா தீ பத்தாது. அதுக்கு இந்த மாதிரி டால்கம் பவுடர் இப்படி 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது தீக்குச்சி சீக்கிரம் பத்த வைக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசையும் போது சில சமயம் மாவு கையெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அது சிலவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நீங்க மாவு பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்து கையில நல்லா தடவிக்கிட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா கைகள்ல ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி உப்பு கைகள்ல தடவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சா மாவுல உப்பு அதிகமாயிடுமோன்னு நினைக்காதீங்க. ஆகாது. ஏன்னா நம்ம குறைஞ்ச அளவு தான் கையில தடவிக்கிறோம். அதனால மாவுல உப்பு அதிகமாகாது. டிராவல் எல்லாம் சப்பாத்தி எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்கு நீங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. டிராவல் 2 days டிராவல்னாலும் 1 day ஃபுல் மீல நீங்க கையில எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுங்க. சப்பாத்தி, இட்லி, தயிர் சாதம் தான் டிராவலுக்கு பெஸ்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சப்பாத்தி போட்டுக்கோங்க, இட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ட்ரை ஆயிடும் இல்லையா? அதனால நீங்க கொண்டு போற இட்லிய சப்பாத்திக்கு இடையில வச்சுட்டு சப்பாத்தி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாவே இருக்கும். தயிர் சாதம் புளிக்காம இருக்கணும்னா நல்ல கொலைய சாப்பாடை வேக வச்சு அதுல நிறைய பால் ஊத்தி எவ்வளவு கம்மியா தயிர் ஊத்த முடியுமோ ஒரு அரை ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் தயிர் ஊத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா தயிர் சாதம் புளிக்கவே புளிக்காது. நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி தக்காளி தோசை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த தக்காளி தோசை செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் ரவை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிட்டு சீரகம் சேர்த்து அரைங்க. இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்தால் மீடியம் சைஸ் தக்காளி 2 போதும். ஆப்பிள் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசை மாதிரி
ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்கு தகுந்த வரமிளகாய், சீரகம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த சீரக வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். கல் காஞ்சோடனே நடுவில் ஊற்றி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி ஓரங்களில் எண்ணெய் ஊற்றி எடுத்திங்கன்னா அழகாக பட்டு பட்டாக வரும். ரொம்ப டேஸ்டான தோசை. சீக்கிரமும் செஞ்சிடலாம். மாவு இல்லைன்னு கவலைப்படாமல் இதை செஞ்சிடலாம். பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏற்றதாக இருக்கும் இந்த தோசை. ட்ரை பண்ணி. மழை காலத்தில் மாவு சீக்கிரம் புளிப்பதற்கு குக்கரை அடுப்பில் 1 மினிட் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் மாவை நடுவில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு சுற்றி மாவை ஊற்றிட்டு கேஸ்கட்டோடையே மூடி வச்சிங்கன்னா மாவு சீக்கிரம் புளிச்சிடும். 3 மணி நேரத்தில் புளிச்சிடும். ஜென்ஸோட காலரில் அழுக்கு இந்த மாதிரி படிஞ்சிரும். அந்த கழுத்தில் இருக்க அழுக்கு ஸ்வெட்டாகி நம்ம என்ன பண்ணாலும் இந்த இடத்துல அழுத்தமாக ப்ரஷ் கொடுத்து போட்டு தேய்க்கும் போது இந்த இடம் கிழிஞ்சி வர வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்க என்ன பவுடர் யூஸ் பண்றீங்களோ அதை போட்டு அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலர் அழுக்காகாது. ஈவன் இந்த மாதிரி பவுடர் போட்டு அயன் பண்ணி வச்சிங்கன்னா கூட துவைச்சோடு இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சிருங்க. அயன் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி பவுடர் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி கழுத்தில் காலரில் அழுக்காகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். புதுசாக வர மண் சட்டியை பழக்கணுன்னா அதில் நம்ம முதல்ல எந்த பொருளை யூஸ் பண்ணுறோமோ அதோட வாசம்தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு இப்போ நான் அதில் நெய் காய்ச்சுறேன். நெய் காய்ச்சும் போது அதோட வாசம் அதில் அப்படியே இருக்கும். இதை வெண்ணெயை இப்படி சுற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இது பண்ணிங்கன்னா சட்டி சீக்கிரம் பழகிடும். அந்த நெய் வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இதில் ஆப்பம் ஊற்றினா கூட அழகாக பட்டு பட்டாக வரும். நான் இதில் இதை நெய் காய்ச்சினதை எடுத்துட்டு உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.